தமிழ்நாடு காவல்துறையில் நம்ம சவுக்கு சங்கரின் ஆதிக்கம் இருக்குல்ல, அது மிகப்பெரியது, அளப்பெரியது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் போலீஸை பார்த்தோன்னா பயப்படுவோம், ஆனால் போலீஸு சவுக்கு சங்கரை பார்த்தா பயப்படும். அப்படிப்பட்ட இந்த தமிழக காவல்துறையில் இவர் ஏற்படுத்தின மாற்றம் இருக்குல்ல, காவல்துறையில் அவங்க பண்ணுற அட்ராசிட்டி, காவல்துறையில் அவங்க வாங்குகிற லஞ்ச லாபனியம், யார் யாருக்கு எவ்வளோ கமிஷன் போகுது, யார் யார் என்ன பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவர் சில விஷயங்களை சொன்னார் அந்த பெண் காவலர் குறித்து. அது பெரிய அளவில் ஒரு கேஸாக போடுச்சு. அதை நான் பிறகு இந்த டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்படி இந்த தமிழக காவல்துறையில் அவர் பண்ண மாற்றங்கள் நிறையா இன்றைக்கி வரைக்கும் அதோட தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஆதிக்கம் படைத்தவராக சவுக்கு சங்கர் அறியப்படுகிறார். அதுபோக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு எப்பிக்கான ஒரு கேஸ். அந்த எப்பிக்கான கேஸில் மிக தமிழக அரசியலில் உள்ள 2 பெரும்புள்ளிகளை நேரடியாக குற்றம் சாட்டினார். அவருடைய விளைவாக இன்றைக்கி இந்த கேஸ் உச்சநீதிமன்றம் வரையும் அடைஞ்சிருக்கு. இது ஒரு தமிழக அரசு குறிப்பிடத்தக்க ஒரு கேஸாக அறியப்படுது.